எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இல்ல பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல இவங்களுடைய செல்வாக்கு ரொம்பவே குறைவா இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் ரொம்ப இருக்குது. இல்ல அவர் உண்மையிலேயே தமிழர். நீங்க முதல்ல எடுத்த உடனே முதல் பார்வை தமிழ்நாட்டுல ஒரு தமிழர், முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவர். அவர் சினிமா நடிகர் கிடையாது. அவர் ஏர்பிடித்த மண்வெட்டி பிடித்த விவசாயி. அவருக்கு இந்த அளவு கூட்டம் கூடுறத பார்த்தாவே இந்த திமுக இதெல்லாம் ஓட்டா மாறும். ஏன் மாறும் அப்படின்னா இந்த அரசின் மீது, இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு மீது மக்கள் கோபமா இருக்கிறாங்க. டிடிவி தினகரன், திருமதி சசிகலா இவங்க எல்லாம் முடிஞ்சு போனாங்க. இங்க எடப்பாடியார சாதியா பாக்குறது, அவங்களெல்லாம் சாதியா பார்ப்பாங்க. தான் ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக வரதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான அவங்க அந்த கூட்டணி வச்சு சொல்றாங்க, பொருந்தா கூட்டணியை வச்சு. ஈழத்து மக்களை கொண்டு குவிச்சதுல காங்கிரசினுடைய பங்கு பெரும்பங்கு. அப்போ ஈழ மக்களுக்கு துணையா நின்ன வைகோ, திருமாவளவன் எதன் அடிப்படையில் அங்க இருக்காங்க? திமுக பணம் போடுது அக்கௌண்ட்ல, அதனால வாய மூடிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே இல்லைனாலும் 2026 ஜெயிச்சிருவாங்க. யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழர் சேனை கட்சியிலிருந்து நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கம்மா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இல்ல பாத்தீங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல இவங்களுடைய செல்வாக்கு ரொம்பவே குறைவா இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் ரொம்ப இருக்குது. உண்மைதானா? அது மட்டும் இல்லாம இப்ப மதுரையில கிட்டத்தட்ட 3 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்காங்க. ஆனா அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த செல்வாக்கு குறைவு அப்படின்னு சொன்னதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவ்வளோ கோலாகலமான வரவேற்பு எடப்பாடி அவர்களுக்கு இருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அவர் உண்மையிலேயே தமிழர். நீங்க முதல்ல எடுத்த உடனே முதல் பார்வை தமிழ்நாட்டுல ஒரு தமிழர், முன்னாள் முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவர். அவர் சினிமா நடிகர் கிடையாது. சினிமாவை ஒட்டி அவர் வரல. அவர் ஏர்பிடித்த மண்வெட்டி பிடித்த விவசாயி. அவருக்கு இந்த அளவு கூட்டம் கூடுறத பார்த்தாவே இந்த திமுக ஓடி போறாங்க. இந்த அளவுக்கு கூட்டம் யாருக்கும் கூடாது. ஒரு விவசாயி, ஒரு தமிழர் பேசுறாருனாவே உண்மையிலேயே இவருக்கு எப்படி அந்த கூட்டம் கூடுதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு தான். இதெல்லாம் ஓட்டா மாறும். ஏன் மாறும் அப்படின்னா இந்த அரசின் மீது, இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசு மீது மக்கள் கோபமா இருக்கிறாங்க. உண்மையிலேயே இப்ப எஸ்கார்டெல்லாம் இல்லைன்னு வச்சுங்க, இந்த மக்களே முடிச்சிருவாங்க கதையை. இல்லைன்னா அந்த அளவுக்கு ஒரு கோபத்தில் இருக்காங்க. இவருடைய பயணம் உண்மையிலே வெற்றி பயணம். எடப்பாடியார் அண்ணன் புரட்சி தமிழருடைய பயணம் வெற்றி பயணம். இது அப்படியே ஓட்டா மாறும். ஓட்டா மாறினால் நாளை 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமையும். அதுல முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் இருப்பார்ன்றது தான் இந்த கூட்டம் சொல்ற செய்தி. இப்ப தென் மாவட்டங்கள்னா இப்போ அதிமுகலே பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன், சசிகலா அவங்களுடைய வாக்குகள் அங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. உண்மைதானா? இந்த வாக்கு எப்படி அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரும்? தென் மாவட்டங்கள்ல அதிக இடங்களை வெற்றி பெற்றது திமுக தான். இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல, நீங்க சொல்ற அந்த ஒரு டிடிவி தினகரன், திருமதி சசிகலா இவங்கெல்லாம் முடிஞ்சு போனாங்க. இது இங்க எடப்பாடியார சாதியா பாக்குறது இல்லை. அவங்களெல்லாம் சாதியா பார்ப்பாங்க. இவர் சாதிக்கு அப்பாற்பட்டவர். ஒண்ணு தெரியுமா? நான் தென் மாவட்டங்கள்ல எடுத்துக்கிட்டாலே சாதிய ஓட்டுகள் தான் அதிகமா வரும். இவர் சமத்துவ தலைவர். இவர் தான் நான் ஒரு நூல் எழுதினேன் சமீபத்தில், அண்ணன் எடப்பாடியார் வெளியிட்டார். அந்த புத்தகம் பேர் என்ன தெரியுமா? புறநானூற்று பறையர்கள்னு ஒரு நூல். நான் எழுதின நூலை புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெளியிட்டார். இந்த நூலை யாராவது வெளியிடுவதற்கு
துணிச்சல் இருக்குமா நீங்க சொல்றவங்களுக்கு? அப்ப அவர் சாதி பார்க்கல இல்ல, அப்ப சாதியை கடந்தவர், சாதியை வென்றவர், அவர் தான் தமிழர் அறம் போட்டிருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார். நான் எழுதுன புத்தகத்தை எனக்கு எல்லாம் என்ன கேட்டாங்க, சமுதாயத்தில் இருக்கின்றவங்கலாம் கேட்கிறாங்க, எப்படி அவர் வெளியிட்டாரு அப்படின்னு. இதே திராவிட மாடல் முதல்வர் கையில் எடுத்து போய் இந்த புத்தகத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொன்னா வெளியிட மாட்டாரு. தோழர் திருமாவளவன் கையில கொடுத்து இந்த புத்தகத்தை வெளியிடுங்கன்னு சொன்னாலும் வெளியிட்டு இருக்க மாட்டாரு. கம்யூனிஸ்டுக்காரன் கிட்ட, எந்த கம்யூனிஸ்டுக்காரன் கிட்ட நீங்க எடுத்து போய் இந்த நூலை வெளியிடுங்கன்னு சொன்னா வெளியிட மாட்டாங்க. ஆனா இந்த இவர்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் ஆதி தமிழ் குடின்னு உணர்ந்ததுனால இந்த நூலை அவர் வெளியிட்டார். அப்ப அங்க சாதி இல்ல, அவர் சாதியை கடந்தவர். அதனால எல்லா சாதி பின்புலமும் அவருக்கு இருக்கு, எல்லா ஆதரவும் இருக்கு அவருக்கு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ பயணத்தை மேற்கொள்றாங்க. கூட்டங்கள் வந்து அதிக அளவுல கூடுது, ஆனா அந்த கூட்டங்களை வந்து காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க அப்படின்ற விமர்சனம் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இருந்தாலும் பல இடையூறுகளை தாண்டி அந்த கூட்டம் வந்து வருது. உண்மையாவே காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க? இல்லம்மா, அவரு எடப்பாடியாரை பாக்குறதுக்கே கூடுது கூட்டம். காசு கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது தேர்தல் நேரமும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க காசு கொடுத்து கூட்டம்னு சொன்னாலும் ஒரு லாஜிக் இருக்கு. ஒரு பயணம் மக்களை சந்திக்கிறார், ஏழை எளிய மக்களை சந்திக்கிறார், பாமர மக்களை சந்திக்கிறார், தமிழ்நாட்டு குடிகளை ஒவ்வொருத்தங்களையும் பார்க்கிறாரு. அவர் பொதுவா போறாரு. அவருக்கு கூட்டம் கூடுறது வந்து காசு கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. இயற்கையா கூடுற கூட்டம், இயற்கையா கூட்டுற கூட்டம். கண்டிப்பா. இப்ப வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 தொகுதிக்கு மேல கவர் பண்ணது எல்லாமே தென் மாவட்டங்களை ஒட்டி தான் கவர் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து சென்னையை நெருங்கல. சென்னையை வந்து எப்ப நெருங்குவாரு அப்படின்னு திமுகவுக்கு ஒரு அச்சம் இருக்கிறதாவே நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து சென்னைனால திமுக கூட்டம் அச்சத்தையும் தாண்டி ஒரு என்ன சொல்றது அப்படின்றது தெரியாத ஒரு நிலையில வந்து திமுக வந்து இருக்குது. இப்போ சென்னையை எப்ப கவர் பண்ணுவார்? நீங்க பட்டியல் சமுதாய தலைவர், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகு திமுக மேல இருந்த அந்த பற்று உடைஞ்சு போச்சு. இங்கு பெரும்பரச்சேரின்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. சென்னையை பெரும்பரச்சேரியில பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஆம்ஸ்ட்ராங்குக்கு இங்க பாதுகாப்பு இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால அதை தாண்டிய கூட்டம் சென்னையில் கூடும், கண்டிப்பா கூடும். இவங்க இதுக்கு பயந்துட்டு தான் இப்போ வெளிநாட்டுக்கு ஓடுறாரு. அந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக மாறுமா அப்படின்றதுல தானே சார் இதுல இது வெற்றி கூட்டம் தான். நீங்க காசு கொடுத்து அவர் கூட்டுற முதல்வர் கூட்டுற கூட்டத்தில் ஒன்னா காசு கொடுத்து கூட்டுட்டு வர்றாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் காசு கொடுத்து கூடுறது இல்லைல்ல, இவரை பார்க்கறதுனே கூடுது. ஏன்னா ஒரு தமிழன் வர்றத இந்த தமிழ் சமூகம் வரவேற்குது. ஒரு புரட்சி தமிழர்ல, அதனால அவர் வரவேற்குது இந்த சமூகம். ஆனா இப்ப இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்க்கும்போது மீண்டும் திமுக தான் வந்து ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்னு சொல்றாங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக வர்றதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான அவங்க அந்த கூட்டணி வச்சு சொல்றாங்க, பொருந்தா கூட்டணியை வச்சிருக்காங்க. ஈழத்து மக்களை வந்து கொண்டு குவிச்சதுல காங்கிரஸினுடைய பங்கு பெரும்பங்கு. அப்போ ஈழ மக்களுக்கு துணையா நின்ன வைகோவும் தோழர் திருமாவளவனும் எதன் அடிப்படையில் அங்க இருக்காங்க? பாமர மக்களுக்கு வரி போட்டு மின்சார கட்டணம், குப்பை வரி, எல்லா வரியும் ஏத்தன இந்த அரசு கிட்ட எதிர்த்து போராட திறன் இல்லாத 2 கம்யூனிஸ்டுகாரங்களும் இருக்காங்க. ஒரு போராட்டம், மக்களை சந்திச்சு ஒரு போராட்டம். இதே அதிமுக ஆட்சியா இருந்திருந்தா இந்த கம்யூனிஸ்டுகாரங்க எவ்வளவு போராட்டம் நடத்துவாங்க, வீதியில வந்து தெருமுனை கூட்டம் எத்தனை போடுவாங்க இவங்கெல்லாம். வாயை மூடி இருக்காங்களே. காரணம், அவங்க அக்கௌண்ட்ல பணம் போகுது, திமுக பணம் போடுது அக்கௌண்ட்ல, அதனால வாயை மூடிட்டு இருக்காங்க. இவங்க பணம் கட்சி நடத்துறது பணம் வாங்குறதுக்கு தான் நடத்துறாங்களே தவிர, அக்கௌண்ட்ல பணம் பெறுவதற்கு தான் கட்சி நடத்துறாங்களே தவிர, இந்த மக்களுக்கு அவங்களால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது பொருந்தா கூட்டணி. இவங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியே இல்லைனாலும் 2026 ஜெயிச்சிருவாங்க, உறுதியா ஜெயிச்சிருவாங்க. அதனால இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி நாங்க நெருக்கமா இருக்கோம், கூட்டணியா இருக்கோம், எங்க கூட்டணி உடையாது
அதனால நாங்க மீண்டும் ஜெயிப்போம்னு அவங்க பகல் கனவு காண்றாங்க. அது பலிக்காது. கண்டிப்பா. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போலவே தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்காங்க. இவங்க எப்படி பிரச்சார பேருந்து எடுத்து ஒவ்வொரு இடத்திற்கும் வந்து ஒவ்வொரு தொகுதியையும் பார்த்தாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காங்க. இவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நடிகரா இருந்தவர் உற்சாக வரவேற்பு இருக்கும். இதை வந்து எப்படி வந்து அதிமுக எதிர்கொள்ள போகுது இந்த வரவேற்பை? இல்ல, நீங்க அவர் வர்றதுனால அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் நடிகர் தான், துணை முதல்வரும் நடிகர் தான். அவங்க குடும்பத்தில் யாரும் கதைவாசனை எழுதி சம்பாரிச்ச குடும்பம் தான் அவங்கெல்லாம், சினிமா சம்பந்தப்பட்டவங்க தான். ஆனால் எடப்பாடியார் அப்படி இல்லை, அப்படி இல்லை. அப்போ ஒரு நடிகர் வந்தாருன்னா நடிப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு தானே பாதிப்பு வரும். அது சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு எப்படி பாதிப்பு வரும்? அது திமுகவுக்கு தான் அவர் வர்றது சிக்கலை தவிர அதிமுகவுக்கு இல்லை. கண்டிப்பா. இப்ப களத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.